சாப்பாடு இதாக இருக்கலாம், சில எக்ஸிடென்ட்ஸ் அப்படி நிறைய விஷயத்துல. ஆனா இப்படி 100 வருஷத்துக்கு இருக்கிறது தான் தெரியும். உன்னை வைக்கிறது, எடுக்கிறது, நடத்துறது எனக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து ஆனா இவர் வந்து சரியான வெக்க வர்றாரு. என்ன வழக்கம்? எல்லாரும் அப்படி 100 பேர் இருக்க மாட்டாங்க. நம்மெல்லாம் இருக்கும் போதறியா கிறிஸ்தவனும் ஒன்றுதான், முஸ்லிமும் ஒன்றுதான், புத்தனும் ஒன்றுதான், சைவனும் ஒன்றுதான். நாராயணன் என் அப்பா அம்மா போட்ட பர்த்டே டியர் டானியல் அம்மாவா. அந்த டைமில் யுத்த பிரச்சனை தானே இந்தியாவில் கேரளா மாநிலத்திலாம் இருந்தவங்க. அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் தொழில் நிமித்தம் காரணம் இப்போ அதில் வந்து 2 பேர் இறந்துட்டாங்க. என்ன 2 பேர் இறந்துட்டாங்க. வந்து பார்த்து கொள்வார், கனியை வந்து வேலை செய்வார், அங்கால போய் பயிர் செய்வார். அவங்கள 100 வயசு மட்டும் இருக்கணும், அடுத்த ரங்கையா கூட வருவோம். அதாங்க அது. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய கிராமத்தில் தான், அதாவது வெள்ளாவளியிலிருந்து ஒன்று இருக்கிறோம். வெள்ளாவளியில் முன்னுக்கு டானியல் கடையடி இந்த பக்கம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் முன்னாடி வந்து கடை எல்லாமே இருந்து கொண்டு இருக்குது. இந்த டானியல் கடை அப்படி என்று பேர் வந்தது காரணமே இப்போ நாங்கள் சந்திக்க போகின்ற இந்த ஐயா தான். இந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருந்து இங்கே வந்து ஒரு தொழில் நிமித்தம் காரணமாக இங்கே வந்து இலங்கைக்கு வந்து அப்புறம் இங்கே வந்து ஒரு பெண்ணை வந்து திருமணம் முடித்து அப்புறம் அவர் வந்து இப்போ இங்கே வந்து நிறைய கடைகள் உருவாக்கி ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக இந்த பகுதியில் வந்து இருந்து கொண்டிருந்தவர். இப்போ இன்றைக்கு அவருடைய வயது வந்து 100வது வயது. அப்போ எங்களுக்குமே வந்து அது சந்தோஷம். அந்த அம்மா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் முறை தான். அப்போ அங்கே வந்து நாங்கள் போகின்றோம். இப்போ இந்த பக்கம் நிற்கிறது யாருடாப்பா புதுசாக 2 கேர்ள், அடுத்தது குட்டி தம்பி ஒரு நிற்காரு. அங்கே பக்கம் அவரை வந்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கும். அப்போ அந்த வகையில் இப்போ அவங்களே அவங்களோட பெயர்களையும் அவங்களோட ஊரையும் வந்து சொல்லட்டும். மற்ற விடயங்களும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். அப்போ அங்கேருந்து ஆரம்பிப்போம். மச்சான் தெரிஞ்சிருக்கீங்க தானே? என் பேர் காஜு, தெரிஞ்சிருக்கேன். வேறு கேமரா மேன் நான் தான். என் பேர் ஷாய், நான் ஊர்லேருந்து வரேன். நான் மியூசிக் காலேஜில் படிக்கிறோம். உங்களோட யூடியூப் சேனல் நிறைய பார்த்துருக்கோம், அதனால இதுக்கு வந்திருக்கோம் ஹெல்ப். என்னென்னா பேசுகிறத பார்த்தா வெளியே வேற ஒரு நபர் பேசுகிற மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, எல்லா ஃப்ரெண்ட் நான் படித்தேன். அப்போ இங்கே வந்து இன்றைய தருணம் அவங்க இந்த அம்மா பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த பக்கமாக அவங்க இன்றைக்கு ஒரு வேலை ஒன்று இருந்தது. இப்போ படிப்பு சம்பந்தமாக சில அந்த நோட்ஸில் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ நான் இவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து கொண்டு இருந்தேன். அப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அங்கே போகணும்னு சொல்ல சரி உடனே சரிடா போகணும் நண்பா அப்படின்ற மாதிரி தான் வந்தவங்க. அப்போ பக்கத்தில் நிற்கிற தம்பிட பேர் கிது. நான் நிஷாந்தினி, ரத்னபுரம். அப்போ நிஷாவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. நாங்கள் 2 பேருமே வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. இவங்களுமே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வந்து அப்போ பக்கத்துலேயே வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. நம்ம கொடுக்கணுமா அப்படின்ட்டு இப்போ நாங்கள் கேட்கும் வேண்டி இருக்கின்றோம். இப்போ போய் நாங்கள் இப்போ கேக் வெட்ட போகின்றோம். இப்போ போன கடையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த எழுதக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட் இல்லை, அதனால் வந்து பேர் எழுதலை. டானியல் அம்மா அப்படின்ற மாதிரி பேர் எழுதலை. 102 அந்த அதில் வந்து எழுதுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ கேக்கை வந்து வேண்டிட்டு வந்துட்டோம். அப்போ அந்த நாங்கள் உள்ளே போகின்றோம். ஒரு எப்படி சொல்கிறேன், இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணும்போது நீங்கள் 100 வயசுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என்ன ஆனால் நிறைய பேர் வந்து அந்த 100 வயசு வரைக்கும் இப்போ இருக்கிறது குறைவு இப்போத்தைய காலத்தில். இப்போ ஆரம்பத்தில் வந்து அந்த சத்தான உணவுகள், சாப்பாடுகள், உடற்பயிற்சிகள் எல்லாம் வந்து மேற்கொண்டு இருந்தவங்க தான் இப்படி இருந்து கொண்டு இருக்காங்க. இப்போதைய சராசரியான ஒரு மனுஷன் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 70 அதுக்குள்ளே வந்து எப்படியும் ஒரு மரணம். ஒரு சில நபர்கள் தான் 85 90 இப்படின்னு போவாங்க. ஆனால் அந்த 100 வயசு வரைக்கும் நிற்கிறது எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ எங்களோட கிராமத்தில் எங்களோட ஊருக்குள்ளே வந்து இது வந்து 2வது நபர் வந்து இருந்து கொண்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆரம்பத்தில் வந்து ஒரு அம்மம்மா வந்து 103 104 சம்திங். அப்போ அந்த வயசு வரைக்கும் இருந்தவங்க. இப்போ இந்திய தருணம் 100வது வயசு வரைக்கும் இப்போ அம்மா வந்து இருந்து கொண்டிருக்கார். இன்னும் பல்லாண்டு காலம் அவர் நூறு காலம் வாழ வேண்டும், நாங்களும் வாழ்த்துகின்றோம். இதுவரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு அந்த நோயோ அப்படின்ற ஒன்றுமே இல்லை. தனியே அவராக வந்து கடைக்கு போவார், கடையை வந்து பார்த்து கொள்வார், தனியை வந்து வேலை செய்வார், அங்கே போய் பயிர் செய்வார். இப்படியா வந்து தனியை வந்து நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆள். என்ன விடத்தில் நின்று எல்லா விஷயங்களையும் பேசினா இப்போ அவருடையும் வந்து போய் பேச முடியாது. டானியல் அம்மாப்பாவோடையும் போய் அந்த 100வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அம்மாப்பாவோடையும் வந்து நாங்கள் பேசிக்கொள்கின்றோம். அவர் வந்து எப்படி இந்த தருணத்தை வந்து ஃபீல் பண்ணுறார், இதுவரைக்கும் அவர் எப்படியான அந்த பயிற்சிகளை மேற்கொண்டார், எப்படி வாழ்ந்தவர், அது சம்பந்தமான அதுகளையும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். இப்போ சாய் வேறு ஏதாவது பேச விரும்புறீங்களா? உங்களோட படிப்பு எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கீங்க? நல்லா போகுது. எப்போ படிப்பு முடியுது? அடுத்த வருஷம். அதுபோல் வந்து இப்போ ஃபைனல் இயர் இல்லை, ஃபைனல் இயர். அப்போ ஒரு பேட்ச் வந்து இவங்களுக்கு வந்து ஜூனியர். இப்போ நிஷாட படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது.
ஓகே, இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ 100வது இப்போ பிறந்த நாள் இப்போ நம்ம கொண்டாடுறாரு, அப்போ அதை பத்தி சும்மா நோவலா? அதெல்லாம் 100 வயசு வச்சிருக்குது வரும் தானே, எல்லாருக்கும் அந்த வரம் கிடைக்காது. கிடைக்காது. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எங்களுக்கு ஒரு கடமைப்பட்டிருக்கணும். அதை சாயை எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ அந்த அம்மா அப்பா அந்த 100வது பிறந்த நாளை கொண்டாடுறத பத்தி? இப்போ காலகட்டத்தில் சின்ன வயசுல எல்லாருமே இறக்குறாங்க. அது என்ன அவன் சாப்பாடு இதாக இருக்கலாம், சில ஆக்சிடென்ட்ஸ் அப்படி நிறைய விஷயத்துல. ஆனால் இப்படி 100 வருஷத்துக்கு இருக்கிறது அவரோட பிளஸ் தான். அப்போ அது அவர்கிட்டயே நம்ம பிளஸ் வாங்குறது நல்லது. நல்லது. அப்போ சாய் நுவரெலியா, நிஷா ரத்னபுரம். அப்போ அந்த கதையில உங்களுக்கு விளங்கி இருக்கு என்னடா, நம்மளோட இலங்கையில யாழ்ப்பாணத்து நம்மளுடைய உறவுகள் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும், நம்மளுடைய நுவரெலியா உறவுகள் பேசும்போது அது ஒரு தங் ஒரு மாதிரி இருக்கும், அப்போ நம்மளோட மட்டக்களப்பு உறவுகள் பேசும்போது அப்படி ஒரு மாதிரி இருக்கும். சரி, நம்ம உள்ள போவோம் வேணே. நீங்க எங்களோட இணைஞ்சு கொண்டது சந்தோஷம் எங்களுக்கு வேணே மச்சான். நம்முடைய மக்கள்னா உறவுகள் எல்லாம் நிறைய பேர் உங்களை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அடுத்து இப்போ கேம்பஸ் படிக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்களும் பார்ப்பாங்க என்ன. சரி, உள்ள போவோம் வேணே. அப்படி உள்ள போவோம். அம்மாப்பா அப்படிலாம் காய்க்கணும். நிறைய அம்மாப்பா, இதுதான் தானியல் அம்மாப்பா. அம்மாப்பா எப்படி வணக்கம், சிவமா இருக்கீங்களா? நல்ல சிவம். நல்ல சிவம். இனிய கைதாங்க, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. நாங்கள் வீக்கெண்ட் இல்லை, ஆனால் இன்றைக்கு நான் பிறந்த நாளும் தான். ஆனால் ஒரு வாய்ப்பும் இல்லை. நான் சொன்னேன் உங்களை பாக்குறதுல நம்முடைய ஃப்ரெண்ட் மாதிரில நிறைய பேர் வந்தீங்க. ஆமாப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்களா? உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கணும். வாங்க, விஷ் பண்ணுங்க. பிதாவே, இந்த பிள்ளைகள்கிட்ட இருதயத்தை இருளாதையாம வெளிச்சமாக பிரகாசிக்க செய்யும் அப்பா. தேவனே, உம்மை நம்பி உமது வாக்கு நம்பி உமது சித்தத்தை செய்யும்படி இந்த இடத்திலும் இந்த கண்ட இடத்திலும் ஆசையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இருங்கப்பா, இருங்க, அப்படி இருங்க. இருந்து இருங்க, இருங்கப்பா, இருங்க, 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 சரி. அம்மாப்பாவோட பேசுவேன். அம்மாப்பா, என்னண்டா இன்றைக்கு உங்களுக்கு 100வது பிறந்த நாள். என்ன இன்றைக்கு 100வது பிறந்த நாள் உங்களுக்கு? எப்போ? இன்றைக்கு இன்றைக்கு உங்களுக்கு 100வது பிறந்த நாள். என்ன 100வது பிறந்த நாள். நீங்க எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? ஆண்டவன் சொல்றான், இப்பொழுது நீ எனக்கு பின்னால வந்து கொண்டிருக்கி கனவு, நீ வந்து கொண்டிருக்கி. நான் சொன்னேன், எனக்கு இனி ஐயா என்னை எடுத்து விடுங்க, நானும் இந்த போதும் தான் அப்படின்னு. அது எனக்கு தான் தெரியும். உன்னை வைக்கிறது, எடுக்கிறது, நடத்துறது எனக்கு தான். ஆரம்பத்துல இருந்து இப்ப சாப்பாடுகள் இல்ல நீங்க உடற்பயிற்சிகள் அப்படி ஏதாவது எல்லாம் அப்படி செய்தீங்களா? அதுல பத்தி உடற்பயிற்சி சாதாரணமாக இப்போ நாங்கள் காலையில் முதல் மாதிரி நின்று ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படி உடற்பயிற்சி செய்ய. நீங்க நிறைய பயிற்சி இருந்தீங்க, அது ஒரு பயிற்சி தானே. கொஞ்ச நேரத்துக்கு கை காலுகள் அப்படியே இப்படி 100 வயது எனக்கு இப்படி நீட்டிக்கொள்ள கஷ்டமா இருக்கும். ஆனால் நமக்கு கஷ்டம் இருக்காது, கஷ்டம் இருக்காது. ஆண்டவர் கை மிதிக்க செய்யறோம், மிதிக்க செய்யறோம். அந்த இப்படி நாங்கள் தூக்குற நேரம் கடாருடையும். அது என்னண்டா, அந்த நரம்புகள் எல்லாம் சுளுக்கி போயிருக்கிறதுகள் எல்லாம் நிமிர்ந்து உன்னை பலப்படுத்தி விடுறோம். நீ சந்தோஷப்படு வாழ. சந்தோஷம். இப்போ என்னண்டா, அப்போ கதைக்கும் போது
இந்த கொஞ்சம் களைப்பு தன்மையாக இருக்குது. அதில் நாங்கள் நிறைய பேச விரும்பலை. இந்த பக்கத்தில் இருக்கிறது தான் அம்மாப்பாவினுடைய மனைவி அம்மம்மா. இப்போ அம்மம்மாவோட பேசுவோம். அம்மம்மா வணக்கம். அம்மா இருந்தேவா? வணக்கம் அம்மா. இன்னைக்கு உங்களுடைய கணவருக்கு வந்து 100வது பிறந்த நாள். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இன்றைய தருணம் உங்களுக்கு? அப்படி அதை பத்தி சொல்லுங்களேன். இருக்கு கட்டாயம் செய்ய வேணும். அந்த புடிச்சது புரியல அங்க செய்ய வேணும் செய்யறாங்க. செய்ய விடவில்லை வயதில்லை சரிதான். இப்ப அம்மாவுக்கு வந்து எத்தனை வயசு அம்மா? இப்ப 88. இப்ப பாருங்க, இப்ப 2 பேருமே வந்து இதுவரைக்கும் ஒரு ஒற்றுமையாக ஒரு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. இப்ப அம்மாவினுடைய வயது வந்து 88, அம்மாப்பாவுக்கு வந்து இப்ப 100 வயசு. மேலே பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இப்ப நம்ம எல்லாம் வந்து இந்த வயசு வரைக்கும் இப்படி இருப்போமாட்டே தெரியாது. என்ன என்னோட ஃப்ரெண்ட் மாதிரில வந்து யோசிச்சு கொண்டிருக்காங்க. எங்கெல்லாம் நான் பேசி கொண்டிருக்கேன், அவங்க யோசிச்சு கொண்டிருக்காங்க. எத்தனை வயசு கேளுங்களேன். 88. அவங்கள 100 வயசு மட்டும் இருக்கணும். அடுத்த ரங்கே கூட வருவோம். அதான் கதை. நம்மள இருக்கவே என்ன அப்படி சொல்லக்கூடாமா? என்ன ஏன் இப்ப உங்களோட கணவர் வந்து 100 வயசு மட்டும் இருந்தீங்க, உங்களுக்கு இருக்கணும்னு ஆசை இல்லையா? நடக்கையில கண்ணும் பார்வை உறைவு தலைவத்துக்கு அடுத்து அவங்களோட பிள்ளைகளை சொல்லு. அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள் அம்மா? நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியும். இப்ப நம்ம அவங்ககிட்ட கேட்டா அவங்களே சொல்லிட்டோம். அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்? கருணாரன், விஜயன், யுவான், 8 பிள்ளைகள். இப்ப 5 ஏழு பேர் 2 பேர் சேர்த்து வச்சாங்க. இந்த பொடியன்கள் முடிச்சு சிலமேலம் வேணும். அப்ப அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து பிள்ளைகள் வந்து 8 பிள்ளைகள். இப்ப அதுல வந்து 2 பேர் இறந்துட்டாங்க. என்ன 2 பேர் இறந்துட்டாங்க. ஒரு ஆள் வந்து பாடசாலைக்கு போகும்போது அந்த டைம்ல வந்து குடிச்சிட்டு போனாங்க. எனக்குமே வந்து அந்த கதையெல்லாம் வந்து தெரியாது. இப்ப எப்படியான அவங்க கேட்கும் போதுதான் அறிஞ்சு கொள்றேன் நான். அப்ப ஒரு ஆளை வந்து பாடசாலைக்கு போகும்போது அந்த டைம்ல யுத்த பிரச்சனை தானே, அதுல வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு ஒரு ஆள் வந்து இருந்த வயசு வந்து சரி, பிரச்சனை இல்லை. சரி, அப்ப அம்மாப்பாக்கு நம்ம கேட்க விட்டோம். ஆமாப்பா, நாங்க உங்களுக்கு கேக் வாங்கி நீங்க வெட்டணும். சரியா? நம்ம கேக் வெட்டிட்டு ஸ்டீவன் நாங்க வந்து விஷ் பண்ணி அம்மாவோட ஹாஜி எல்லாம் இருந்து இப்பதான் நம்மளோட மஜ்ஜினம் வந்து விஷ் பண்றாரு. அவரை கொஞ்சம் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வேண்டும். 100 வயசு மட்டும் இருந்திருக்கிற அவரை முழு பேரும் பார்க்கத்தானே வேணும். இந்த இடம் நான் ஒரு வாக்கு நடம். இந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கியிருக்கிறது. மற்ற எல்லாரையும் வாழ வச்ச இடம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒருவனும் துக்கம் துயரத்தில் வாழ எல்லாரும் சந்தோஷமாண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொன்னா, அம்மாப்பா வந்து ஆரம்பத்துல இந்தியாவில இருந்தவங்க. இப்ப அம்மாப்பா வந்து இந்தியாவில தான் பிறந்து வளர்ந்த இடம் எல்லாமே வந்து அவங்களோட அப்பா அம்மா இவங்களோட பூர்வீக குடி வந்து இந்தியா தான். இந்தியாவில கேரளா மாநிலத்திலாம் இருந்தவங்க. அப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் தொழில் நிமித்தம் காரணமாக தான் அம்மாப்பா வந்து இந்த இடத்துக்கு வந்தார். மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி என்ற பிரதேசத்துல. அப்ப இங்கே வந்து ஒரு தனி இடத்தை அம்மாப்பா வந்து அவருக்கு வந்து பிடிச்சி வச்சிருக்காரு. அப்படி ஒரு பிரபல்யமான ஒரு ஆள். ஆனால் அதுக்கு பிறகு தங்களுடைய உறவுகளை பார்க்கறதுக்காக வேண்டி இப்ப இங்கே இருந்து இப்ப இந்தியா நோக்கி கேரளா நோக்கி அம்மாப்பா வந்து போகல இது வரைக்கும். ஆனால் எங்களுக்கு கூட தெரியாது அம்மாப்பாவினுடைய உறவுகள் தெரியாது. இந்த பக்கமாக இப்ப அம்மாப்பாக்குரிய அந்த கேக் அடுத்தது செலிப்ரேஷன் எல்லாம் நடத்துறதுக்காக வேண்டி அவங்களுடைய உறவுகளால பிள்ளைகளால பேர பிள்ளைகளால இப்படி எல்லாராலையும் இப்ப வந்து டெக்கரேஷன் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பிரம்மாண்டமான முறையில. அப்ப நாங்க வரும்போதே நம்பர் வேண்டல யோஜனா இந்த கிடைக்க மாச்சான் நம்பர். நூறை பிடிங்க நாங்க இருக்க மாட்டோம். இந்த போட்டோவுக்கு அது பிடிப்போம்.
100வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி, இப்பதான் வந்து டெக்கரேஷன் எல்லாம் வந்து இடம்பெறுது. அப்ப நாம வந்து அம்மாப்பாவுக்கு முதல் கேட்க வெட்டும் வெட்டிட்டு இப்படி போவோம். அம்மாப்பா கொஞ்சம் தூக்கி விடுங்க ஸ்டீவன். இவர் வந்து இப்ப கடைக்குள்ள நிக்கிற இப்போதைய முதலாளி ஸ்டீவன் ராபர்ட். ஆனா இவர் வந்து சரியான வெக்க வர்றாரு. என்ன விளக்கம்? அவடத்துக்கு கொண்டு வாங்க வாங்க அப்படி தம்பி வாங்கல. ஆக்கள் ஜோஜி மணியா விரைச்ச மாதிரி என்ன 102 வியப்பாயுது எல்லாருக்கும். சரி, ஓகே. கவிதா வாங்கல வரலையா? 100 தாங்க. அம்மாப்பா ஸ்டீவன் அம்மாப்பா இந்த பக்கம் ஓட்டி வாங்க. சரி, நான் உங்களை எடுக்கும். கத்திரிக்குதா தாங்கல கொஞ்சம் இன்னைக்கு ஏதாவது வைக்கக்கூடிய மாதிரி இருந்தா கேக் கொஞ்சம் தெரியும். என்னண்டு தாங்க சார் வாங்க தம்பி வாங்க தம்பி வாங்களேன். வாங்க வாங்க இதை தூக்கி பிடிச்சு கொள்ளுங்க. அப்படியே பிடிச்சு கொடுங்க. சரி, அம்மா பண்ணாங்க கையை பிடிங்க. நான் பிடிச்சி விட்டுறேன். பாட்டு படிங்களேன். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் டானியல் அம்மாப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே வாங்கப்பா, நான் பட்டி தரேன். ஐசிங் இல்லாம தான் எடுக்கும் நம்ம பாவுக்கு. சரி சரி, ஓகே. நாங்கள் இப்போ இந்த வீடியோவை இப்போ முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு என்னடா இப்போ அம்மா பாயம் வந்து கூட நேரம் நிப்பாட்டி வச்சு கொள்ள இல்லாது. அம்மா அப்பா நாங்கள் இருப்பாட்டுவோம். நாங்கள் ஒரு சந்தோஷத்துக்கு அந்த அம்மா அப்பாவோட கொண்டாடி இருந்தோம். இதில் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாள் இன்றைய நாள். அப்போ அம்மாப்பா அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டா? ஓகே சரி, சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிடுவோம். சரிங்களா? உலகத்தில் வாழ்ந்த நாளில் அவருக்கு பயந்து தின்மை செய்ய நன்மையை செய்து அவரோடு இணைந்து வாழ்க்கை நடத்தி கொண்டு போகும். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதித்து தேவ சித்தத்தின் பிள்ளைகளாக நடக்கச் செய்வார். நீங்கள் பயப்படுத்து, ஆனால் தேவனை நம்புங்க. தேவன் ஒருவருதான். கிறிஸ்தவனும் ஒன்றுதான், முஸ்லிமும் ஒன்றுதான், புத்தனும் ஒன்றுதான், சைவனும் ஒன்றுதான். என்ன
நாராயணன் என் அப்பா அம்மா போட்ட பேரு நாராயணன். சரியா வளாதீங்க. அம்மாப்பா சொன்ன என்னன்னு சொன்னா, இறைவன் என்றது ஒன்று தான். ஆனால் அம்மாப்பாவுக்கு வந்து அவங்களோட அம்மா அப்பா வந்து வச்ச பேர் வந்து நாராயணன் வச்ச மாதிரி சொல்றாரு. ஆனால் அம்மாப்பா வந்து இங்கே வந்து கிறிஸ்தவ மதம். நாங்களும் வந்து வீடு பக்கத்துல ஒரு பிரிவினவாதம் பார்த்து நாங்கள் இருந்தது கிடையாது. மத வேறுபாடு அப்படி இப்படி இறைவன் எல்லாருமே உண்டு தான் உண்மையிலே. நான் அதிகமாக பேச விரும்பல. அம்மாப்பா அவங்க அழுது கொண்டு இருக்காரு. ரெண்டு பிறந்த நாள் இல்லை ஒரு நல்ல ஒரு நாள். அவருக்கு வந்து அம்மாவோட அப்பாவோட ஜோசியம் பிடிக்குது. அவங்களோட அந்த இந்தியா நாட்டு கேரளா அவங்களோட அதை பற்றி இந்த வார உறவுகள் கேட்குறல்ல. அப்போ எவருக்கும் சரி, ஒரு தகப்பன் ஒரு தாய், ரெண்டு இல்லை ஒன்று தான். அவருடைய பிள்ளைகளை தான் நாங்கள் இந்த உலகத்தை நிரப்பும்படி இதுவரையும் ஆண்டவர் இந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த பூமியில் வச்சு நீங்கள் இந்த உலகத்தை நிரப்புங்க, நீதிமான்களாகுவா. அதுக்கு தாண்டவர் வேறு நீ கிறிஸ்தவனாகவா, தமிழனாகவா, முஸ்லிமாக, அப்படி அவர்களுக்கு நீதிமான் என்ன சொல்றேன். சரியாப்பா, சரி, நீங்க காலேஜ் போய் சரியாப்பா, நல்லாதீங்க சொல்லுறீங்க. நம்மளோட தம்பி வந்து 2 இயர்வா ரீசெண்டாக காட்டியிருந்தேன். நம்முடைய தம்பி அவர் வந்து டெக்னாலஜி எடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து 4வது ரேங்க். நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு எல்லாம் வந்து பெருமை சேர்த்த ஒரு ஆள். அப்போ தம்பி எப்படி ஃபீல் பண்ணுறாய், அதை பற்றி சொல்லுப்பா. அம்மா அப்பாவுக்கு 100வது பிறந்த நாள்னு. எல்லாரும் அப்படி 100 பேர் இருக்க மாட்டாங்க. நம்மெல்லாம் இருக்கும் போதறியா நம்ம 50-60 வரைக்கும் தான் மேக்சிமம் இருக்கும். இப்போ ஒரு 100 வரைக்கும் இருந்துக்காரு. அவர் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் கண்டிப்பா. சரி, ஓகே. அம்மா அப்பா வந்து நின்றோன்றியா அவர் கொண்டு இடிப்பாட்டுவோம். ஆமாம், எழுப்ப வேண்டும். தேவன் நீதிமானுக்கு பின்னால இடிப்புமாம்மா, இடிப்புமா. ஓகே, சரி, ஓகே. நாங்கள் இப்போ இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை கண்டிப்பாக வந்து அடுத்த வருடமும் அம்மாப்பாவினுடைய 101வது பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக வேண்டி நாங்கள் வருவோம் கண்டிப்பாக வந்து. சரியாமாப்பா? சரி, வாங்க இரிப்பு. வாங்க இரிப்பு வாங்க. சரி, ஓகே மேன் ஆஃப். நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். மேலே ஒரு மறக்க முடியாத ஒரு தருணங்கள் நாள் உங்களுக்கு எப்படி என்று எனக்கு தெரியல. நாங்கள் வந்து சின்ன வயசுல எல்லாம் வந்து இப்போ பக்கத்து வீடுன்றதால தெரியும் போது இப்போ சின்ன வயசு இந்த அறியாத பருவத்திலிருந்து நம்ம எல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு ஆள். புரியுங்க சரிங்கப்பா. சரி, போயிட்டு வரோம் மாமாவா. ஓகே ஓகே. அம்மாமா போயிட்டு வரோம். நாங்கள் ஒரு வேலை அவசரமா நாங்கள் போயிட்டு நாங்கள் வருவோம் திரும்ப. சரியா, நைட்டுக்கு வருவோம். சாப்பாடு நாங்கள் வருவோம், லேட்டாக வருவோம் சொன்னாங்க. சரி சரி, பிரச்சனை இல்லை. நாங்கள் போயிட்டு வரோங்க. நாங்கள் வருவோம். சரி, ஓகே. நாங்கள் இந்த வீடியோட முடிச்சு கொள்கிறோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட இருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.